நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் வி செந்தில்நாதன் அவர்கள் தலைமையில் கரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரூர் மாவட்டத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்து இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் சந்தித்து நேற்று உங்களுக்கு தெரியும் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்திருக்கு. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி கரூர் மாவட்டத்தில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து ஜாயிண்ட் கேம்பெயின் இங்கேயெல்லாம் நம்முடைய நிர்வாகிகள்லாம் ஒன்றாக வர முடியுமோ அதற்கான ஆரம்பகட்ட ஆயத்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை இன்னும் வேகப்படுத்துவதற்காக இன்று வந்திருந்தோம். நமக்கு தெரியும் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே இதற்கு முன்பு அமைச்சராகவும் இருந்து பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் தொடர்ந்து மக்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய எல்லா பணியும் அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. நேற்று ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, கரூர் மாவட்டத்தில் திரு செந்தில் பாலாஜியினுடைய அட்டூழியமும் அராஜகமும் நேற்றிலிருந்து குறைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். காரணம் நேரடியாக தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறாங்க. மாவட்டத்தினுடைய உயர் அதிகாரிகள் குறிப்பாக கலெக்டராக இருக்கட்டும், எஸ்பியாக இருக்கட்டும், அவங்க ஒருதலை பட்சமாக கடந்த 5 ஆண்டுகளில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். புதுசாக நான் சொல்லலை. கஞ்சா கேஸ் போடுறது, குண்டா ஆக்ட் போடுறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எத்தனை உறுப்பினர்களை பொய் வழக்கில் கைது பண்ணி சிறைக்கு அனுப்பியிருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது, அதையெல்லாம் கூட ஒரு இன்முகத்தோடு தான் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும், இந்த பகுதியினுடைய மூத்த உறுப்பினர்கள் தலைவராக இருக்கட்டும், அதை கடந்து வந்திருக்கிறாங்க. அதனால் மக்கள் எல்லோருமே கொதித்தெளிந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் நாளைக்கு கூட கரூர் தொடர்ந்து கெட்ட பேர்லேயே இருக்குது அப்படின்னா பல இடத்துல அதற்கு காரணம் மக்கள் எல்லோரும் நல்லவர்கள், ஒரே ஒரு மனுஷன் அந்த கெட்ட பேரை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார். நாளைக்கு கூட செந்தில் பாலாஜி சிபிஐ அலுவலகத்திற்கு டெல்லிக்கு என்கொயரிக்கு போகிறாங்க. புலால் சிறையில் 400 நாளைக்கு மேலே சிறைவாசம். நாளைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கேஸு நாளைக்கு நீதிமன்றத்தில் வருது. தொடர்ந்து ஒரு பிரச்சனையும் கூட கரூர் மக்கள் தலைகுனியும் அளவுக்கு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய நடவடிக்கை இருக்குது. அதனால் அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கரூர் சட்டமன்ற தொகுதியில் மிக கடுமையான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. மக்களுடைய பேர் ஆதரவை பெற்றிருக்கிறாங்க. தினமும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நடந்தே மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாரதிய ஜனதா கட்சியும் எல்லா இடத்துலையும் பங்கேற்குது. நானும் கரூர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் என்கின்ற முறையில் பல இடத்துல நானும் பங்கேற்க போகிறோம், தலைவர்களும் பங்கேற்க போகிறோம். முழுமையாக திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவருடைய கருத்தை கரூர் மாவட்டத்தில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் இன்றைக்கி நிறையா பேசியிருக்கோம். எப்படி அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு செஞ்சுருக்கோம். இது உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய முதல் தகவல். அதே நேரத்தில் இன்றைக்கி எல்லோருமே கரூர் மாவட்டத்தில் தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லோருமே இங்கே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் நடுநிலைமையாக இல்லை. கலெக்டரும் எஸ்பியும் ஒருதலை பட்சமாக இருக்கிறாங்க. அவங்க நடுநிலைமையாக இல்லை. உடனடியாக கரூர் எஸ்பியும் கலெக்டரும் மாற்றணும் அப்படிங்கிற குரல் எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வெஸ்ட் பெங்காலினுடைய சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் மாற்றியிருக்கிறாங்க. அதே போல் கரூரிலையும் தமிழ்நாட்டிலும் எந்த அதிகாரிகள்லாம் தங்களுடைய பதவியை தவறாக பயன்படுத்தி இந்த மணல் கடத்தவங்களுக்கு உடந்தையா, இன்றைக்கி கூட போய் பாருங்கள், பட்டி அடைப்பதை போல் கரூரில் 60க்கும் மேற்பட்ட இடத்துல பட்டியாக போட்டிருக்கிறாங்க. பட்டிக்கு வெளியே சும்மா முத்து மெஸ்ஸு அந்த மெஸ்ஸுன்னு பேர் எழுதி பொங்கல் 10 ரூபா வடை 5 ரூபான்னு எழுதி மக்களை அடைத்து வைப்பதற்கான எல்லா முயற்சியும் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக கொண்டு போயிருக்காங்க. கரூர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் செந்தில்நாதன் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக கொண்டு போயிருக்கிறாங்க. அதையும் நாங்கள் பார்க்கின்றோம். தேர்தல் ஆணையம் நடுநிலைமையாக இருக்கணும், உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். கரூர் மாவட்டத்தில் ஏன்னா 230 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு விதினா கரூரில் இருக்கக்கூடிய 4க்கும் ஒரு தனி விதி என்று எம்ஆர்வி என்ன பல இடத்துல சொன்னது போல நேர்மையான தேர்தல் நடத்துவதற்கு நடுநிலையான நேர்மையான அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் உடனடியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற எங்கள் கோரிக்கையும் இருக்குது. அதையும் நாங்கள் வலியுறுத்த போகிறோம். எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், அவங்க மூலமாகவும் நாங்கள் வலியுறுத்த போகிறோம். இதையெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆரம்ப கட்ட கருத்துக்களாக உங்களுக்கு சொல்கிறோம். அதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருக்குங்கன்னா பதில் சொல்கிறோம். ஆனால் எங்களுக்கு கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதற்கு தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க பேசி முடிவெடுப்பாங்க. இன்றைக்கி நாம் இங்கே வந்திருப்பது கரூர் மாவட்டம் எனது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்போ நேற்று மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு, தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அலுவலகங்களுக்கு சென்று
அந்த தலைவர்களை வாழ்த்துவிட்டு எங்களுடைய நிர்வாகிகளை அழைத்து சென்று முழுமையாக தேர்தல் பணியில் ஈடுபடுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய கடமை. இன்னைக்கு கரூரில் செஞ்சுருக்கோம். நாளைக்கு கோயம்புத்தூரில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லோரும் இணைந்து ஒரு பொது ஆர்ப்பாட்டத்தை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய வன்கொடுமைகளை மையப்படுத்தி நாளை போராட்டம் நடக்க இருக்கு. அந்த போராட்டத்தில் அண்ணன் வேலுமணி அவர்கள் முன்னிலை வகிக்கிறாங்க, நான் தலைமை தாங்குறேன். அந்த போராட்டமும் கோயம்புத்தூர் நடக்க இருக்கு. கரூரில் அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமையில் கரூரில் அந்த போராட்டம் நடக்க இருக்கு. அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் பங்கேற்கிறாங்க, கூட்டணி கட்சி தலைவரெல்லாம் பங்கேற்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு கூட்டணியாக கட்டுக்கோப்போடு மிக வலிமையாக களத்தில் இறங்கி பணியாற்றுறோம். 3 முறை பாரத பிரதமர் அவர்கள் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீட்டிங் போட்டிருக்கோம். பிஜேபி மீட்டிங் போடலிங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த கூட்டம் நடந்திருக்கு. ஆனால் திமுகவை பாருங்கள், அவர்களுக்குள்ள இன்னும் ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது. அவங்க ஜாயிண்ட் மீட்டிங் கூட போடல. அதனால் நாங்கள் வலிமையாக இருக்கோம். 20 பேர் கட்சி வந்திருக்கு, 15 கட்சி வந்திருக்கு, 17 கட்சி வந்திருக்குன்னு இன்னைக்கு அறிவாலயம் பக்கம் யாராச்சும் போஸ்ட்மேன் போனால் கூட நினச்சி அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. அதை கேட்டால் கூட்டணி எண்ணிக்கை, கூட்டணி பெருசுங்கிறாங்க. எங்களுக்கு அப்படி இல்லை. வலிமையான களத்தில் ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய கூட்டணி. நாளைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து மக்கள் ஆதரவோடு நடக்க இருக்கு. ஆமாங்க அண்ணா, கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து 30ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன், எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் 30ஆம் தேதி வருதுங்கண்ணா. அதன் பிறகு ஒரு ரூல்ஸ் இருக்குங்கண்ணா. ஏன்னா அன்றைக்கி வேட்பாளர் எல்லாம் வந்துருவாங்க. இன்றைக்கி நீங்கள் போராட்டம் நடத்துவதற்கோ ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க 24 மணி நேரம் முன்னாடி சிவிஜில் ஆப்பில் போடணும்லாம் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் முறைப்படி நாங்கள் பின்பற்றி இருக்கிறோம். அதுவும் இது வந்து தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே வந்தனால மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதியும் வாங்கித்தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதனால் நாளை நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் சென்னையில் மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர், முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை தாங்கி நடத்துகிறாங்க. நயினார் நாகேந்திரன் மதுரையில், பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவே வானதி சீனிவாசன் அக்கா திருப்பூரில், தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா திருநெல்வேலியில், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் எல்லோருமே ஒரு பகுதியில் தலைமை தாங்கி இதை நடத்துகிறாங்க. முறையாக அனுமதி வாங்கியிருக்கிறோம். நாளைக்கு எல்லா இடத்திலும் தலைவர்கள் இதை செய்யும் பொழுது ஒரு பெரும் எழுச்சி வரும். ஏன்னா மக்கள் போராட்டத்தை தான் முன்வைக்க போகிறோம். ஆனால் ஈரான் வந்து தொடர்ந்து நமக்கு இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து அமெரிக்கா ஈரான் மேலே சண்டை நடந்துருக்கு, வாரம் தட்டு. இந்த நிலையில் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு குரலை எழுப்பலன்னு சொல்லி. ஆனால் இந்த உலக அரசியலை பொறுத்தவரை ஒரு நாடும் அவர்களுக்கு எது முதன்மையானது என்று பார்ப்பாங்கன்னா, நமக்கு ஈரானும் நண்பர் தான், அமெரிக்காவும் நண்பர் தான். பிரதமர் அவர்கள் ஈரானுடைய அதிபரோடு பேசியிருக்கிறாங்க. ஏன்னா சுப்ரீம் கவுன்சில் லீடர் அவங்க இறந்த பிறகு புதுசாக ஒருத்தர் போட்டிருக்காங்க. ஈரான் அதிபர்கிட்ட நம்முடைய பிரதமர் பேசியிருக்காங்க. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாங்க. எனக்கு ஈரான் வந்து இந்தியா ஃப்ளாகில் இருக்கக்கூடிய ஆயில் டேங்கர் அலோவ் பண்ணுறாங்க. நேற்றுலேருந்து ஆயில் டேங்கர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எந்தவித பிரச்சனையும் நம்ம பார்க்கலை. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா சண்டை போடும் பொழுதும் கூட நாம் எடுத்த ஸ்டாண்டு உலக நாடுகள் எல்லாரும் பாராட்டினாங்க. இன்றைக்கும் ஈரானை பொறுத்தவரை அமைதி வேண்டும் என்று பிரதமர் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த காங்கிரஸ்காரங்க தேவையில்லாமல், இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க கரூர்லையும் பார்த்தோம், கேஸ் சிலிண்டரை வைத்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரங்க வீட்டில் கேஸ் சிலிண்டர் இல்லைன்னு யாராவது சொன்னாங்களாண்ணா? எல்லா காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் எல்பிஜி புக் பண்ணி 2.5 டேஸில் டெலிவரி வந்துடும் மேக்ஸிமம். ரூரலுக்கும் அர்பனுக்கும் வேறு டைம் கொடுத்துருக்கோம். யாருக்கும் தட்டுப்பாடு கிடையாது. கமர்ஷியல் சிலிண்டர் 2 நாள் இருந்த பிரச்சனையும் இன்றைக்கி சரியாயிருச்சு. இன்றைக்கி ஹோட்டல் போய் பாருங்கள், எந்த ஹோட்டல்லையும் பிரச்சனை இல்லை. அதனால் இல்லாத பிரச்சனை, அவங்க 5 ஆண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய சாதனையை சொல்ல தெரியாமல் பொய்யான விஷயத்தை சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதுவும் தோற்றுவிட்டது. தேர்தல் ஆணையம் தமிழக அளவில் அங்கங்கே சிறப்பாக செயல்பட்டு, கரூர் மாவட்டம் மட்டும் மெத்தனை. ஆனால் கரெக்டுங்கண்ணா, அது வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ணனை பொறுத்தவரை இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், எங்கேயும் இல்லாத அநியாயத்தை ஒரு படம் பிடிச்சு காட்டுறாரு. 60 இடத்திற்கு மேலே பட்டி போட்டிருக்காங்க. 60 இடத்தையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. 60 இடத்தையும் புகைப்படம் எடுத்து பட்டி போட்டு, எப்படி ஈரோடு கிழக்கு தேர்தலில், இதற்கு முன்பு கரூர் பாராளுமன்ற தேர்தலில், இதற்கு முன்பு கரூர் சட்டமன்ற தேர்தலில் எப்படி மக்களை பட்டியல் அடைத்து வைத்தார்களோ அதே போல் அடைத்து வைப்பதற்கான ஆயத்த பணி 70 இடத்துல போட்டிருக்காங்க. 70 இடம் கிட்டத்தட்ட. அதையெல்லாம் படம் பிடித்து சிவிஜில் ஆப்பில் அப்லோட் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கு. அதனால் நாங்கள் நம்புகிறோம். நேற்று தான் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. நிச்சயமாக இன்றைக்கி அதிகாரிகள் ஸ்பாட்டில் போய் பார்ப்பாங்க, கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால தான் நாம் சொல்லுகின்றோம், இதுவரை நேர்மையாக கரூர் மாவட்டத்தில் அதிகாரிகள் இல்லை. வெஸ்ட் பெங்காலில் ஏன் சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபி என்னை காலையில் மாற்றிருக்காங்க. அதனால் தேர்தல் ஆணையத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அதனால் கரூரை பொறுத்தவரை நாங்கள் முறைப்படி எப்படி சொல்லணுமோ அதை சொல்ல போகிறோம், ஆதாரத்தோடு சொல்ல போகிறோம். இன்றைக்கி பாருங்கள், மணல் கொள்ளையை தடுக்க போன ஒரு முன்னாள் அமைச்சரின் மீதே அவங்க எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா எந்த அளவுக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள்.
முன்னாள் அமைச்சரினுடைய குடும்பத்தின் மீது பொய் வழக்கு போட பார்க்குறாங்க. ஒரு ஃபேக் போலீஸ் ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதனால் கரூரை பொறுத்தவரை இந்த முறை மக்களுக்காக பணியாற்றக்கூடிய, இந்த பகுதியில் தொடர்ந்து உழைக்கக்கூடிய, நமக்கெல்லாம் அமைச்சராக இருக்கும் பொழுது பெருமை தேடி கொடுத்த அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோரும் ஒருமித்த கருத்தில் இருக்கும். ஏன்னா இந்த மோசமான விஷக்கிருமித்தனமான அரசியலை கரூரில் திரு செந்தில் பாலாஜி ஆரம்பித்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போக பார்க்குறாரு. அது கரூர்லேயே திரும்ப முடிவு பெற வேண்டும். ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களாம் எங்கேயும் சொல்ல அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் நேற்று சொன்னார், முந்தானித்து சொன்னார், யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அதோடு முடிந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்னைக்கு டிவிகே கட்சியில் நீங்கள் கேட்கணும், இன்டர்னல் மீட்டிங் போட்டது அவங்க, வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்தது அவங்க, பேசினது அவங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர், அவர் சொன்ன கருத்து தான் இறுதி கருத்தாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இன்னைக்கு கட்சி என்னை பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு தொண்டனாக உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வேலையை செய்யறங்கன்னா நாளை கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்வோங்கண்ணா. அண்ணா, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து இறுதி கருத்துங்கண்ணா. காரணம், இந்த கூட்டணியை அவர் லீட் பண்ணுறாரு. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அவர். அதிக இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்க போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவு தான் எல்லோருடைய முடிவும் கூட. அதனால் இதில் நான் தனியாக ஒரு கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா, நேற்று முன்தினம் அவர் சொன்ன கருத்து தான் ஒரு இறுதி கருத்தாக நான் பார்க்கின்றேன். அதன் பிறகு ஏதாச்சும் மாற்றம் இருக்குன்னா ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசுகிறீங்க, மீட்டிங் நாம் யாரும் கூப்பிடல, நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்க்கு நாங்கள் யாரும் கூப்பிடலிங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களோ நாங்கள் மீட்டிங் கூப்பிடல. தமிழக வெற்றி கழகம் மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்கன்னா அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும், எதற்காக மீட்டிங் கூப்பிட்டீங்க, என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க, யார் என்ன சொன்னாங்கன்னு. அதனால் இல்லாத ஒரு விஷயத்தை நான் எப்படி பேச முடியுங்கண்ணா? ஆனால் நம்மை பொறுத்தவரை கூட்டணியில் எல்லாரும் ஜெயிக்கணுங்கண்ணா, 234 ஜெயிக்கணும். நான் இன்றைக்கி சொல்லிட்டேன், கட்சி இந்த பொறுப்பு கொடுத்துருக்கு. இன்றைக்கி நாம் எம்ஆர்வி அண்ணனோடு கைகோர்த்து கரூரில் இருக்கோம். இந்த வாரம் அடுத்த வாரம் அண்ணனோடு நானும் ஜாயிண்ட் கேம்பெயினிங் கரூரில் வரப்போகிறேன். அண்ணன் எங்கே போகிறாங்களோ அவங்க ஸ்கெடியூலை பார்த்துட்டு நாங்கள் வரப்போகிறோம். தொண்டர்கள்லாம் ஒன்றாக இருக்க போகின்றோம். நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்கன்னா, இன்னும் நோட்டிஃபிகேஷன் வர்றக்கே என்ன 14 நாள் இருக்குங்கண்ணா. 30ஆம் தேதி தான் நோட்டிஃபிகேஷன், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நாமினேஷனே வருதுங்கண்ணா. ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, 2001 வந்து பாஜக வந்து திமுக அதுக்கப்புறம் யார் இருந்தாலும் தோல்வி, விஜய்க்கும் அதே நிலமை தான் இருக்குன்னு பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் இல்லை, அண்ணன் பேட்டி பார்த்தாங்கன்னா அண்ணன் அப்படி சொல்லிங்கன்னா, அதாவது திரு டிடிவி அண்ணனுடைய கருத்து என்னன்னா, அண்ணா அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு கருத்தை எடுத்துக்கலாமாங்கண்ணா. திரு இளங்கோவன் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நேற்றிலிருந்து முந்தா நேற்றிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. அவங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையிலேருந்து கிட்டத்தட்ட வெளியே போயிட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை பக்கம் வரவே இல்லை. இன்னும் எத்தனையோ கட்சிகள் அசமாதானத்தை வெளிப்படுத்துகிறாங்க, நாங்கள் வரவே மாட்டோம். அதையெல்லாம் கண்டுக்காமல் விஜய் எப்படி இருக்க வேண்டும், விஜய் எப்படி இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு முழு நேரம் 24/7 அட்வைஸ் கொடுக்கறது திமுகவுடைய வேலையாக போச்சு. ஏன் திருமாவளவன் அவர்களும் அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு. 4 நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை விஜய் RSS ஆள், நேற்று திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை விஜய் இந்த கூட்டணிக்கு வரக்கூடாது. அப்போ ஏதோ ஒரு முடிவெடுத்து திருமாவளவனே சொல்லட்டும். அது எப்படி 4 நாளுக்கு முன்பு RSS உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜய் திருமாவளவனை பொறுத்தவரை எப்படி நேற்று வரக்கூடாதுன்னு அவர் சொல்லுவார்? அதனால் எனக்கு தெரியலிங்கண்ணா, தேவையில்லாத கருத்துக்களை வைக்கிறாங்க. அதில் திரு இளங்கோவன் அவர்களுடைய கருத்தும் அந்த கருத்தில் சேர்த்து தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அது எப்போ இருக்கிறதுங்கண்ணா? ஆனால் இதில் கொஞ்சம் நிறைய பேத்துக்கு இதில் பிரச்சனை வர்றது கொஞ்சம் கஷ்டம்தாங்கண்ணா, பாவம். உதாரணத்துக்கு நேற்று கூட யாரும் என்கிட்ட கேட்கும்போது நானே சொன்னேன் 49,000 ரூபா கொண்டு போங்க. ஏன்னா இது மாட்டி அவங்க நம்மளை விட்டால் கூட அந்த ப்ரொசீஜர் நம்மளே கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் பண்ணி போடுறாங்க. இவங்ககிட்ட போய் கொடுத்து பேங்க்கில் வித்ட்ரா பண்ண சலானை கொடுத்துன்னு. அதனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எவ்வளோ பணப்புழக்கன்னு உங்களுக்கும் தெரியுங்கண்ணா. அதனால் அப்பாவி பொதுமக்களுக்கு பாவம் பிரச்சனை தான் இல்லைன்னு நான் சொல்ல. பல இடத்துல இந்த தப்பு பண்ணுற அரசியல்வாதிகள் லூப் ஹோலை பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதனால் பொதுமக்களுக்கும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள், அடுத்த ஒரு 30-40 நாட்களுக்கு நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. வித்ட்ராவல் ஸ்லிப்பை கையில் வச்சுக்குங்க. பொதுப்படையாக 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா வித்ட்ராவல் ஸ்லிப்போட போங்க. வித்ட்ராவல் ஸ்லிப் 50,000க்கு கீழே இருக்கீங்கன்னா கேள்வி கிடையாது.
50,000க்கு மேலே இருக்குன்னா கேள்வி இருக்குது, வித்ட்ராவல் ஸ்லிப்போட கொண்டு போங்க. ஏன்னா அவங்க அந்த ப்ரொசீஜர்னு மாட்டிக்கிட்டோம்னா 3-4 மணி நேரம் ஆயிடுது இப்போ பணத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு. நிறைய பேர் இந்த குறிப்பாக கரூர் பகுதியில் ஆட்டு வியாபாரம் பண்ணுறவங்க, ஆடு விற்கிறவங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தக்காளி வியாபாரம் பண்ணுறவங்க, பலசரக்கு கடையை வச்சுருக்கவங்கள 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம்னா இன்றைக்கி சாதாரணமாக கொண்டு போகிறாங்க வியாபாரிகள். அதனால் கொஞ்சம் நீங்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனத்தோடு போங்க. ஏன்னா அது தேர்தல் ஆணையம் மாநில அரசை தாண்டி இருக்கக்கூடியது. மாட்டிக்கிட்டோம்னா ப்ரொசீஜரில் எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் அப்படிங்கிற தாழ்மையான கருத்தையும் அந்த நேரத்தில் பதிவு செய்கின்றோம். கரூர் எம்பி ஜோதிமணி என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக கைப்பாவியாங்கண்ணா அண்ணா சரி அண்ணா அவங்க சொல்கிற கருத்துக்கு நான் எடுத்துக்கிறேங்கண்ணா. 2021 எம்சிசிக்கு வந்ததுக்கும் ஓட்டு போடுற நாளுக்கும் 36 நாள். என்னைக்கு தேர்தல் அறிவித்தாங்களோ அன்னையிலிருந்து ஓட்டு போடுற நாள் 36 நாள். நேற்று தேர்தல் அறிவித்ததற்கும் ஓட்டு போடுற நாளுக்கும் 36 நாள். ஸோ எந்த மாற்றம் இல்லையே. 2021 அறிவித்த அதே 36 நாள் தான் கொடுத்துருக்குறாங்க. புதுச்சேரி வேறு வேறு மாநிலத்திற்கு அவங்க சிஆர்பிஎஃப் ஃபோர்ஸை மூவ் பண்ணணும். வெஸ்ட் பெங்கால் 7 ஃபேஸ் இருந்த வெஸ்ட் பெங்கால் 2 ஃபேஸாக மாறி இருக்கு. அது இந்தியாவில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். திரிணாமுல் காங்கிரஸ் தான் 2 ஃபேஸ் கேட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சியும் 2 ஃபேஸ் கேட்டாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் கால்கட்டா போயிருந்த பொழுது மம்தா பானர்ஜி அவர்கள் கட்சியிலேயே வந்து 2 ஃபேஸ் தான் கேட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் 2 ஃபேஸ் கேட்டுச்சு. அதனால் எல்லோருக்கும் சந்தோஷம். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் 2 ஃபேஸ். இந்த ஜோதிமணி அவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பதட்டப்படுறாங்க? ஏன் பயப்படுறாங்க? ஏன் தேர்தலுடைய தோல்வி பயம் இப்போவே அவங்களுக்கு தெரியுது? அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை போன முறை கொடுத்த அதே 36 நாள் இந்த முறையும் கொடுத்துருக்குறாங்க. போன முறையும் நமக்கு 13-14 நாள் கேப் இருந்துச்சு நோட்டிஃபிகேஷனுக்கு. இந்த முறையும் 13-14 நாள் இருக்குது. எந்த தவறும் இல்லையே. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை எல்லோருக்குமே தெரியும், தேர்தல் நோட்டிஃபிகேஷனே 15-16 வரன்னு தெரிஞ்சனால தான் டிஎம்கே அவங்க மாநாடே 9ஆம் தேதி போட்டாங்க. நாங்களும் எங்களுடைய மாநாடு 11ஆம் தேதி போட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய தலைமையில். எல்லோருக்குமே தெரியும் அந்த டைமில் தான் இது வரும். பேசிக்காக யூகிச்சிக்கலாம், எல்லாருக்குமே காமன் சென்ஸ் இருக்குது அஸ்ஸாமில் எல்லாமே. அதனால் அவங்க சம்மந்தமே இல்லாமல் திமுக 9ஆம் தேதியே மாநாடு போட்டால் இவங்க சொல்லியிருக்கலாமே. இதுவரை தமிழ்நாட்டுக்குள்ளே ராகுல் காந்தி எட்டி பார்க்கல. தமிழக மக்கள் கேட்பாங்கல்ல, தேர்தல் அறிவித்த பிறகு மட்டும் ஒரு தலைவர் வந்தார்னா அந்த தலைவருக்கு என்ன அழகு? 2021 எத்தனை முறை ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க? தேர்தல் அறிவித்த பிறகு ஒருத்தர் வந்தார்னா அவர் பேர் டூரிஸ்ட், அவர் பேர் தலைவர் கிடையாது. தேர்தலுக்கு முன்பு வரணும், வேறு வேறு காலகட்டத்தில் வந்தால் தான் அவங்க தலைவர். அதை மோடி அவங்க பின்பற்றுறாங்க. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை ஒப்புக்கு சப்பானியாக ஒரு 3 பிரச்சாரத்துக்கு வருவாங்க. அதை பற்றி பேசாத ஜோதிமணி அவர்கள் கரூர் நடக்கக்கூடிய அட்டூழியத்தை ஏன் பேச மாட்டாங்க? செந்தில் பாலாஜி செய்யக்கூடிய தவறை ஏன் பேச மாட்டாங்க? திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ணன் மீது செந்தில் பாலாஜி அட்டவிழ்த்தக்கூடிய அட்டூழியத்தை பற்றி ஏன் பேச மாட்டாங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மீது நடக்கக்கூடிய அதிகார துஷ்பிரயோகத்தை பற்றி ஏன் பேச மாட்டாங்க? என்ன நேர்மையான தலைவர் அவங்க. இதெல்லாம் பேசியிருந்தாங்கன்னா ஜோதிமணி அக்காவை பாராட்டுறேன். எதுவுமே பேசாமல் எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியினுடைய கைப்பாவை என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்க முடியுங்கண்ணா? கோவையில் எஸ்பி மேலே பாலியல் தொடர்பாக கேஸ் போடுறாங்க அண்ணா. நல்ல வேலை அதை கேட்டிங்கண்ணா. அண்ணா இது எவ்வளோ கேவலமான செயல்னாங்கன்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2025 அக்டோபரில் ஃபஸ்ட் அந்த காவல்துறை பெண்மணி 45 வயது ஆகக்கூடிய சகோதரி மீது பாலியல் வன்கொடுமை அக்டோபர் 2025 நடக்குது. நவம்பரில் நடக்குது, டிசம்பரில் நடக்குது, ஜனவரி 2026 நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை டிஐஜி தலைமையில் ஒரு இன்டர்னல் குழு போட்டு அவங்க விசாரித்து பிப்ரவரி 12ஆம் தேதி அந்த எஸ்பியை பணிநிலை நீக்கம் செய்கிறாங்க. எப்போனா பிப்ரவரி 12 பணி நீக்கம் செய்கிறாங்க. ஒரு காவல்துறை பெண்மணியின் மீது தன்னுடைய அறையில் அஃபீஷியல் ரூமில் கை வைத்த ஒரு எஸ்பியை அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, அதுக்கப்புறம் இன்டர்னல் கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் பிப்ரவரி 12 சஸ்பென்ஷன். மார்ச் 12ஆம் தேதி இந்த அம்மா அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லி இந்த 45 வயதான நம்முடைய சகோதரி காவல்துறையில் இருக்கிறவங்க மார்ச் 12 போய் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ தமிழக காவல்துறை திமுக ஆட்சியில் எவ்வளோ கெட்டு போயிருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். உங்களுக்கு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நேராக நீங்கள் போலீஸ் அனுப்ப வேண்டியதானே. இன்றைக்கி தனிநபர் எத்தனை பேர்த்து வீட்டுக்கு போலீஸ் அனுப்புகிறீங்க? கரூரில் செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஆள் அதிமுக யாராச்சும் தும்புனா, பாஜக யாராச்சும் தும்புனா வீட்டுக்கு போலீஸ் வர்றாங்க. அக்டோபரில் அனுப்பலை, நவம்பரில் அனுப்பலை, டிசம்பரில் அனுப்பலை, ஜனவரியில் அனுப்பலை. பிப்ரவரி 12ஆம் தேதி அவர் மீது குற்றம் நிரூபணம் ஆயிருச்சு. அவரை சஸ்பெண்ட் பண்ணும் டிஐஜி இன்டர்னல் ரிப்போர்ட் கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்பவும் போலீஸ் அனுப்பலை. அப்போ பிப்ரவரி ஃபுல் எஸ்கேப் ஆனவர் மார்ச் 12ஆம் தேதி தான் கைது பண்ணுறாங்க. 12ஆம் தேதிக்கு மேலேனா
காவல்துறை எப்படி கெட்டு போயிருக்கிறது திமுகவினுடைய ஆட்சியில் இது ஒரு சாட்சி. அதனால் சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாதம். இதில் யாரெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு ஆக்ஷன் எடுக்காமல் வெறும் ப்ரொசீஜரல் சஸ்பென்ஷன் போனாங்களோ அவர்களின் மீதும் தவறு இருக்குது. உங்கள் போலீஸ் இலாக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா சாதாரண பொதுமக்கள் எங்கே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க? இதெல்லாம் தமிழக மக்களுக்கு சொல்லவே இல்லைங்கண்ணா. ஏதோ அந்த அம்மா காவல்துறைக்கு போனாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஆக்ஷன் எடுத்தாங்க. யாருக்குமே தெரியாது அக்டோபரில் நடந்த பாலியல் வன்கொடுமையை அந்த அம்மா ஜனவரியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது பிப்ரவரியில் நிரூபணம் ஆகியும் கூட நடவடிக்கை எடுக்காமல் அந்த எஸ்பியை தமிழ்நாடு அரசு காப்பாற்றியிருக்கு. ஏன்னா இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இதெல்லாம் தெரியாதாங்கண்ணா. ஸ்டாலின் ஐயாக்கு இதையெல்லாம் பொதுமக்கள் பார்க்கணும். இது போன்ற பல காரணங்களுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன். முன்னாள் சட்டமன்ற நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் பார்த்தாங்க, அவங்களுக்குலாம் அனுப்ப அண்ணே கரூரில் நான் உண்மையை சொல்கிறேங்கண்ணே, 41 அப்பாவி பொதுமக்கள் இறந்த பிறகு கரூர் மாவட்டத்தினுடைய மருத்துவமனைக்கு எந்த விளம்பரமும் ஆடம்பரமும் செய்யாமல் முதல்ல உதவிக்கு போனவர் என் பக்கத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கர் உட்கார்ந்துருக்கார். அவர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறக்காக நான் சொல்ல, உடனடியாக போன பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்கள் இங்கே இருக்கிறார். உடனடியாக போனவங்க. செந்தில் பாலாஜி எப்படி வந்தார்? 10 ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு திமுக மருத்துவ அணி அப்படின்னு போஸ்ட் அடித்து ஒட்டிக்கிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து ஹாஸ்பிட்டல் போகிறதெல்லாம் லைவ் கவரேஜ் பண்ணி நடக்க நான் தான் ஃபஸ்ட்டு போனேன்னு சொல்லி விடிய முதலமைச்சரை கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் அந்த சகோதரியினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் நமக்கு வரல. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, முழுசாக பண்ணல, எப்படி பண்ணல, இப்படி பண்ணல, இன்னும் வரல. ஆனால் ஒரே நாளில் நள்ளிரவில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலையில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் காலையில் கூட்டிகிட்டு வர்றாங்க. கொஞ்ச நேரத்தில் செந்தில்நாதன் அண்ணன் என்னையை கூட்டிகிட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய சடலம் இருக்கக்கூடாது என்பதற்காக விடிய உடல் கூராய்வு செய்து 3:30 மணி 4 மணிக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு துபாயிலிருந்து பிரைவேட் ஜெட்டில் உதயநிதி வந்தார். உதயநிதி எங்கேருந்து வந்தார்னா துபாயிலேருந்து பிரைவேட் ஜெட்டில் வந்தார். திரும்ப அதே பிரைவேட் ஜெட்டில் துபாய்க்கு போனார். இதெல்லாம் பார்த்தா நமக்கு சந்தேகம் வரலையாங்கன்னா, எந்த ஒரு போலீஸ்மேன், ஒரு காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி, கொஞ்சம் கிரைம் நாலேஜ் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி, காமன் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வராதாங்கன்னா, எங்கேயாச்சும் விஜயபாஸ்கர் அண்ணன் போய் நான் தான் ஃபஸ்ட்டு போனேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரா? காப்பாற்றுவதற்காக இவர்கள்லாம் பாடுபட்ட பொழுது விளம்பரம் செய்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜி, சரி 10 ரூபா பாலாஜி என்று சொன்ன பிறகு செருப்பு எங்கிருந்து வந்துச்சு? கரூரில் தானே வந்துச்சு. அதன் பிறகு செந்தில் பாலாஜியினுடைய நடவடிக்கை முன்னும் பின்பும். இவங்க போய் எனக்கு பர்மிஷன் கேட்குறாங்க, விஜய் அவங்க கட்சியில் சம்மந்தமே இல்லாத இடத்துல இங்கே வந்து கொடுக்குறாங்க. அதில் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சருக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதனால் செந்தில் பாலாஜி அவர்களை கண்டிப்பாக சிபிஐ விசாரணை பண்ணணும். நாளைக்கு போகிறாரு. ஆனால் ஒரு வாரமாக பதறிட்டு இருக்காரு, எனக்கு தெரியல. ஒரு வாரமாக ரொம்ப பதறாரு. பத்திரிகையாளர் நீங்கள் கேள்வி கேட்டால் சலன் உங்கள் மேலே பாயிறாரு. நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் மூஞ்சியை ஒரு மாதிரி வச்சுக்கிறாரு. அதனால் எனக்கு சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரட்டும், உண்மை வெளியே வரட்டுங்கண்ணா. முதல் கருத்து கணிப்பு அதிமுக வெற்றி பெறும் வந்திருக்கு சார். ஆனால் சரியான கருத்து கணிப்பு. ஏன்னா அந்த மேட்ரிஸ் போல் அவங்க பீகாரில் ரொம்ப அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணாங்க. நான் பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணவங்க எல்லாமே தவறு. ஆனால் பீகாரில் லேண்ட்ஸ்லைடு வின். ஸோ இவங்க நமக்கு 160 to 175 அப்படின்னு அந்த மேட்ரிஸ் போல் பீகாரில் என்டிஏ கொடுத்தாங்க. இன்றைக்கி அவர்களுடைய கருத்து கணிப்பு, ஆனால் இது ஒரு ட்ரெண்டு தான், இது ஒரு இண்டிகேட்டர் தான். அதிமுகவிற்கு என்டிஏவுக்கு எல்லோரும் சேர்ந்த கூட்டணிக்கு 114லேருந்து 127 கொடுத்துட்டாங்கன்னா அது ட்ரெண்ட், அப்வர்ட் ட்ரெண்டாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் நிச்சயமாக நம்பர் இன்னும் மேலே தான் போய் முடியுங்கன்னா. ஏன்னா இந்த கருத்து கணிப்பு நிச்சயமான, இதுக்கு முன்னாடி சொன்னீங்க சி ஓட்டர் சர்வே, முதலமைச்சர் இந்தியனுடைய சர்வேக்கு போனாங்க. இப்போ விஜயபாஸ்கரன் கூட மேலே கூட்டத்தில் பேசினாங்க, இந்த பாதி சர்வேவை நம்பாதீங்க. சி ஓட்டர் சர்வே, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொல்கிறார், சி ஓட்டர் பார்த்தீங்களா, நமக்கு 45% கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களான்னு. சி ஓட்டரில் மொத்தமாக பங்கேற்றவங்களே 5000 பேர். தமிழ்நாட்டில் 5,65,00,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தில் 5000 பேர்த்த சர்வே எடுத்து சி ஓட்டர் போடுறான் இந்திய டுடேயில். அது ஒரு சர்வேன்னு நம்பிக்கிட்டு ஸ்டாலின் ஐயா அதை போய் உட்காந்து இந்தியனுடைய கான்க்ளேவில் பேசுகிறார். 5000 பேர் கொடுத்தா, அதில் பாதி பேர் ஆன்லைனில் கொடுத்தான். அதனால் தமிழகத்தில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சர்வே ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்தது. காரணம், இதற்கு முந்தைய சர்வே வந்த மாதிரி இது ஒரு ட்ரெண்டு மட்டும்தான். இது கண்டிப்பாக ஒரு அப்வர்டில் போய் தான் நிற்கும். இது ஒரு ட்ரெண்ட் மேலே போகுதுன்னு காட்டுது. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும். அதனுடைய ஆரம்ப கட்ட சர்வேவாகத்தான் அதை நான் பார்க்குறேங்க. நன்றிங்க அண்ணா. அண்ணா நீங்கள் பேசணும். அண்ணா நீங்கள் பேச. சரி, தேங்க்யூ.